வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். இந்த கிரகண தோஷம் என்று சொல்வார்கள். சந்திரன் ராகு ஒருவரோடு ஒருவர் இணைந்திருந்தால் இது கிரகண தோஷம். சரியான பைத்தியக்காரனாக இருப்பாங்க. சந்திரன் ராகு, சந்திரன் கேது இணைஞ்சிருக்கு என்று சொல்லுவார். ஆனால் அதுவே சந்திரன் ராகு, சந்திரன் கேது ரிஷபத்திலோ கடகத்திலோ இணைந்திருக்குமானால் அவர் புத்தி கூர்மை உள்ளவராக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, சூரியனிலிருந்து 7 கட்டத்துக்குள்ளாக அந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது இணைந்திருந்தால் அவர்கள் கொஞ்சம் ஷார்ப் மைண்டட், கற்பனாதிறன் அதிகம் கொண்டவர்கள் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே சொன்னால் அவர்கள்தான் புத்தி கூர்மை மிக்கவர்கள். எப்படின்னு கேட்டால், நம்ம ஏதாவது அவரிடத்தில் சொன்னால் ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்பாவி மாதிரி இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியும், தெரிந்தாலும் கூட அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியானா என்று கேட்பார்கள். உடனே நாம் பரிதாபப்பட்டு, பாவம் ஒன்றுமே தெரியாது போட்டிருக்கு, நாமளே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்தே கொடுத்து விடுவோம். அமைதியாகவே இருந்து தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அறிவு கூர்ந்த மக்கள் யார் என்றால் அந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது இணைந்தவர். இன்னும் ஒரு தகவல், இந்த அனுபவங்கள் 1000ல் இன்னொரு தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த புத்திர தோஷம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட். அதாவது எத்தனையோ அனுபவங்கள், அதில் நிறைய கிரக சேர்க்கைகள், குருவை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், எல்லாம் இருந்தாலும் கூட 5ஆம் பாவாதிபதியை பார்க்கணும். 5ஆம் பாவாதிபதி நல்லா இருக்காரா, 5ஆம் பாவத்தில் ராகு கேது நிற்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த புத்திர தோஷத்தை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போது இந்த புத்திர தோஷத்துக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, எந்த பாவத்துக்கும் தன்னுடைய 8ஆம் பாவம், பாவத் பாவம் என்று சொல்லுவார்கள், 8ஆம் பாவம் அதுக்கு ஒரு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். அந்த 8ஆம் பாவம் 5ஆம் பாவத்திலிருந்து எண்ணி பார்த்தால் 8ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வரும். இந்த 12ஆம் பாவாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துவிட்டால் அவர்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். அதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இது ஒரு ஷார்ட்கட், பார்த்து உடனே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி. 2வது 5ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்குது, குழந்தை பிறக்காது இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ஆம் இடத்தில் ராகு இருந்து 2மே ஆண் குழந்தை பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பார்த்துருக்கோம். அன்பு சகோதரர்களே, இந்த அனுபவங்கள் 1000 என்ற துணுக்கிலே நிறைய துணுக்குகள் தொடர்ந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அடுத்து, இந்த தொழிலை குறித்து ஒரு கேள்வி கேட்டார்கள். நான் தொழிலை தேடி போக வேண்டுமா, தொழில் என்னை தேடி வருமா என்ற ஒரு கேள்வி. ஒரு சிலருக்கு தொழிலோ வேலையோ அவர்களை தேடி வரும். 10ஆம் அதிபதி தான் தொழில். இந்த 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவரை தேடி தொழில் வரும், வேலை வரும். இந்த 10ஆம் அதிபதி அல்லது 10ஆம் வீட்டில் கிரகம் இல்லை, 10ஆம் வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறது, அதனுடைய அதிபதி யார், இவர்களில் யார் வலிமை மிக்கவர்களோ அது சம்பந்தப்பட்ட தொழில் வரும். ஆனாலும் கூட தொழில் என்று சொல்லுகிற போது 2ஆம் பாவம் என்று சொல்லுகிற அந்த வருமான பாவத்தோடு கூட தொடர்பு பெற்றிருந்தால் உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் வரும். இப்படி பல தகவல்களை நித்தம் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.